வெல்கம் டு சேனல் ஏஸ்கிப். நான் உங்களை சொல்ல இப்போ நம்ம டிஎன்ஏயூவில் வந்து ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் 7.5%க்கான ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி நைட் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து அந்த கவுன்சிலிங் வந்து இப்போ நடக்கலை. அந்த டேட்டை வந்து லேட்டராக நாங்கள் அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ ஆன் டைமுக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதை நான் பார்த்துட்ருக்கோம். மேலே ஸ்க்ரோல் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். 7.5க்கான கவுன்சிலிங் இப்போ 9 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகலை. அதை தான் நானும் செக் பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து என்ன ஆகலை அப்படின்னா, ஓப்பனே ஆகலை. அப்புறமேட்டு சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். த டேட்ஸ் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் த 7.5 கோட்டா ஸ்டேட் கவர்மெண்ட் வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மாணவர்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். இதுதான் இப்போதைக்கு உள்ள நிலவரம். அவங்களே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டேட்டை வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. டேட் அப்புறமேட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ மாணவர்கள் வந்து எதுவும் பதட்டப்பட வேண்டாம். 7.5 இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு டேட் வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணி அந்த டேட்டில் வந்து கண்டிப்பாக கவுன்சிலிங் நடக்கும். ஸோ மாணவர்கள் எந்த விதமான குழப்பத்தையும், ஏன்னா நம்மளுக்கு தான் வரலையோ, நம்மளால் அட்டன் பண்ண முடியலையோ, நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி ஆகலையோ அப்படின்னு சொல்லி பதட்டப்பட வேண்டாம். ஸோ ஓவராலாகவே தமிழ்நாடு முழுக்க வந்து டிஎன்ஏயூ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 7.5க்கான ஆன்லைன் கவுன்சிலிங்கை ஒத்தி வச்சுட்டாங்க, போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டேட் வந்து இன்னொரு நாள் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் இந்த ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் ரேங்க் லிஸ்ட் வந்து ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணலை. ஸோ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாத டைம்னா நம்ம மாதிரி கவுன்சிலிங் வைக்கிறது இஸ் நாட் அ ப்ராப்பர் வே. அது வந்து ஒரு சரியான முறையாக இருக்காது. அதே போல் வந்து அதுக்கு சரியாக இருக்காது. ஸோ அதனால தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரேங்க் லிஸ்ட்டை வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நாளைக்கோ இல்லை நாளை மறுநாளோ திருப்பி இந்த கவுன்சிலிங் வந்து ரீஷெடியூலிங் பண்ணி அவங்க கொண்டு போவாங்க அப்படின்னு தான் நம்மளால் எதிர்பார்க்க முடியுது. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் நம்மளுக்கு கவுன்சிலிங் அப்படின்ற நிலைமை வந்து வந்துடுச்சு. ஸோ மாணவர்கள் தயவுசெய்து பொறுத்து நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் இந்த கவுன்சிலிங் முறையெல்லாம் கையாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மட்டும் ஓப்பன் ஆகலைன்னு நினைக்க வேண்டாம். யாருக்குமே ஓப்பன் ஆகலை. டேட் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்டை நம்ம நாளைக்கு மார்னிங் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஎன்ஏவை காண்டாக்ட் பண்ணி அந்த விஷயங்களை கேதர் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம சேனலில் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு டெலகிராம் சேனல் நீங்கள் கனெக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கண்டென்ட்லாம் உங்களுக்கு வந்து ஆன் டு டேட் அப் டு டேட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா யூடியூப்பில் வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் டெலகிராமில் வந்து நான் வந்து டைமுக்கு அது விஷயங்களை வந்து சொல்லிடுவேன். ஸோ வந்து டெலகிராம் சேனல் நீங்கள் கனெக்டாக இருங்க. ஓகேங்களா? ஓகே மாணவர்கள், இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கூடிய ஒரு அப்டேட், எக்ஸ்க்ளூசிவான அப்டேட். இப்போ வந்து 7.5 கவுன்சிலிங் நடக்கலை. ஓகேங்களா? சரி, ஓகே மாணவர்கள், நான் மார்னிங் பார்ப்போம். மார்னிங் என்ன அப்டேட்ன்றதை நான் உங்களுக்கு வந்து விலாவரியாக சொல்கிறேன். நன்றி.